எனக்கு அருமையானவர்களே, நம்மை உண்டாக்கின கடவுள் அன்பாகவே இருக்கின்றார். அன்பே கடவுள் என்று பலர் சொல்லுகின்றதை நாம் கேட்டு இருக்கின்றோம். ஏன் ஒருவேளை நாம் கூட இவைகளை சொல்லி இருப்போம். இந்த 2 வாக்கியங்களும் உண்மையாக இருப்பது போலவே தோன்றினாலும் இதில் ஒன்று மெய், மற்றொன்று பொய். கடவுள் அன்பாகவே இருக்கின்றார் என்ற கூற்று உண்மை. அன்பு செய்கிறவர்களும் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற கூற்று மெய்யானது அல்ல. அன்பு என்பது கடவுளிடம் காணப்படும் பல விசேஷித்த குணங்களில் ஒன்று. ஒருவர் அன்பாக இருக்கின்ற பட்சத்தில் அவரிடம் நம்மை உண்டாக்கின தேவனிடம் உள்ள மற்ற குணங்கள் அத்தனையும் இருக்கும் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. உதாரணமாக, நம்மை படைத்த தேவனை போல பரிசுத்தமாக இருத்தல் எவராலும் இயலாத ஒன்று. அது நிமித்தம் எவ்வளவுதான் ஒருவர் அன்பாக இருந்தாலும் எவரையும் கடவுளாக கருத முடியாது. இப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றியுள்ள அநேக விஷயங்களில் மெய் எது பொய் எது என்று அறிந்து கொள்ளாமலேயே பொய்யை மெய்யாக நினைத்து தவறுதலாக செயல்படுகின்றோம். உதாரணமாக, பரிசுத்த வேதாகமத்தில் மனிதர்களின் கைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களில் நான் வாசமாய் இருப்பதில்லை என்று பரிசுத்த தேவன் சொல்லியிருந்த போதிலும் நம்முடைய முன்னோர்கள் தேவனை வழிபடுவதற்கு ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்திற்குள் பரிசுத்த தேவனை தேடி வழியாக வழிபடுவது பழகிவிட்டது நிமித்தம் மெய்யானதை என்னதென்று அறிந்து கொள்ளாமல் பொய்யானதை நமது அறியாமையினால் செய்ய பழகியிருக்கின்றோம். ஆனால் பரிசுத்த தேவனோ, நான் உங்களுடைய இருதயங்களில் வாசமாய் இருக்க விரும்புகின்றேன், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் நம்மில் பலர் தேவன் மனிதனை தன் சாயலாக படைத்தார் என்ற கூற்றை பிடித்துக் கொண்டு ஆவியாக இருக்கின்ற பரிசுத்த தேவனுக்கு மனித சாயலில் கற்பனை உருவங்களை படங்களாகவோ சிலைகளாகவோ செய்து அவைகளை பொய்யாக சேவிக்கின்றோம். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சமயம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற் சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தி ஏக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்கள் முழங்குகின்ற போது அங்கு கூடியிருக்கும் சகல ஜனங்களும் ஜாதிகளும் வாசைக்காரர்களும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ளும்படி கட்டளையை பிறப்பிக்கின்றான். அதன்படியே சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்னும் 3 யூதரான மனுஷர்கள் மாத்திரம் அந்த பொற் சிலையை பணிந்து கொள்ளவில்லை. இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இது நிமித்தம் நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிடுகின்றான். அவர்கள் 3 அழைத்து வரப்படுகின்றார்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் 3 நோக்கி, சகல விதமான கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த இந்த பொற் சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் உங்களுக்கு நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகின்ற தேவன் யார் என்கின்றான். அதற்கு சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நிச்சயமாக நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள போவதும் இல்லை என்பதை நீர் தெரிந்திருக்க கடவுது என்கின்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் கொண்டு சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து இந்த 3 எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிடுகின்றான். அதன்படியே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே இவர்கள் 3 போடப்படுகின்றார்கள். சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது இவர்கள் 3 தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போடுகின்றது. ஆனால் சூளையில் போடப்பட்ட அந்த 3 எந்த சேதமும் ஏற்படவில்லை. மாறாக அந்த சூளையிலே போடப்பட்ட இந்த 3 கூட 4வதாக தேவனுடைய தூதர் அவர்களோடு சேர்ந்து உலாவுகின்றதை ராஜா காண்கின்றான். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்கின்றான்.
அப்பொழுது அந்த மூவரும் அக்கினியின் நடுவிலிருந்து எந்த சேதமும் இன்றி வெளியே வருகின்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி இந்த மூவரையும் விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்கின்றான். மேலும் ராஜா இந்த மூவரையும் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைக்கின்றான். இந்த சம்பவத்துல தேவனுடைய மனிதர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ மெய்யான தேவனை விட்டுவிட்டு பொய்யானதை பணிந்து கொள்ள மறுத்தது நிமித்தம் அவர்களின் உயிருக்கு வர இருந்த ஆபத்தில் இருந்து பரிசுத்த தேவன் அவர்களை காத்து கொண்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மெய் எது பொய் எது என்பதை அறிந்து கொள்வோம். மெய்யான தேவனை என்றென்றும் தொழுது கொள்வோம். அப்படியாக அவரையே தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த தேவன் என்றென்றும் துணை நிற்பார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.